வீட்டில் எதிர்மறை சக்திகள், செய்வினை சக்திகள் இதெல்லாம் பாதிக்காமல் இருக்கணும்னா, படத்தில் இருக்கிற மாதிரி இந்த ஊமத்தம் செடியை வீட்டில் வச்சு வளருங்க. அந்த செடி வீட்டில் வச்சு நம்ம தினமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா, அந்த செடி வீட்டில் வளர வளர நம்ம வீட்டில் எப்பேற்பட்ட செய்வினை, தீய சக்திகள், எதிர்மறை சக்திகள் இதெல்லாம் நம்ம வீட்டில் அண்டாமல் இருக்குங்க. அதேமாரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையில் மருதனை வச்சு பழகுங்க. ஒருத்தட்ட நம்ம மருதனையை கொடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்லி அவங்க வாங்கி யதார்த்தமாக கையில் போட்டுக்கிட்டா அவங்கக்கிட்ட நல்ல ஒரு நேர்மறை சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அதே அந்த மருதாணியை எதுக்கு இது எனக்கு வேண்டாம், நான்லாம் போட்டுக்க மாட்டேன், எனக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி தவிர்த்தாங்கன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி இருக்குதுன்னு அர்த்தங்க. ஏன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த மருதாணியை யாரும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம கைகளில் வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ மகாலட்சுமி அம்சம் நமக்கு நிறைய இருக்குங்க.